ஸ்ரீ பிரம்ம புராணம் 33ஆம் பகுதி. ஒரு சண்டாளனும் ஒரு பிரம்ம ராட்சசனும். நாடு கடத்தப்பட்டவன் அல்லது சமூகத்தால் நிராகரிக்கப்பட்டவனை சண்டாளன் என்பர். அவந்தி நகரின் புறப்பகுதியில் ஒரு சண்டாளன் வசித்து வந்தான். ஆனால் அவன் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தன். ஒவ்வொரு ஏகாதசி அன்றும் உபவாசமிருந்து இரவில் விஷ்ணு ஆலயம் சென்று திருமால் புகழ் பாடுவது அவன் வழக்கம். அவந்தி நகருக்கருகில் ஷிப்ரா என்னும் ஓர் ஆறு ஓடுகிறது. ஓர் ஏகாதசி திதி அன்று சண்டாளன் ஆற்றங்கரையில் பூஜைக்கான மலர்களை சேகரிக்க சென்றான். ஆற்றங்கரையில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அதில் ஒரு பிரம்ம ராட்சசன் வசித்து வந்தது. சண்டாளனை பார்த்ததும் அது அவனை கபலீகரம் செய்ய எண்ணியது. நான் விஷ்ணு பூஜைக்கு செல்ல வேண்டியிருப்பதால் இன்றிரவு என்னை விட்டுவிடு என்று கூறினான். அதற்கு பிரம்ம ராட்சசன் 10 நாட்களாக உணவின்றி கடும் பட்னியாக இருப்பதால் உன்னை விடமாட்டேன் என்றது. அப்போது சண்டாளன் இப்போது தன்னை போக விடும்படியும் பூஜை முடிந்தவுடன் தானே வந்து சேர்வதாகவும் உறுதியளித்தான். சண்டாளன் விடுபட்டு சென்று இரவெல்லாம் விஷ்ணு பூஜை பக்தி பாடல்கள் எல்லாம் முடித்து காலையில் தான் கூறியவாறே பிரம்ம ராட்சசனிடம் வந்து சேர்ந்தான். என்னால் நம்ப முடியவில்லை, வியப்பாக உள்ளது. நீ சண்டாளனாக இருக்க முடியாது, ஒரு அந்தணனே என்று கூறி பிரம்ம ராட்சசன் சண்டாளனிடம் சில கேள்விகள் கேட்டது. பிரம்ம ராட்சசனின் கேள்வி: இரவெல்லாம் என்ன செய்தாய்? சண்டாளன் கூறினான்: விஷ்ணு ஆலயத்தின் முன் நின்று விஷ்ணுவின் புகழ் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தேன். பிரம்ம ராட்சசன்: எத்தனை காலமாக இவ்வாறு செய்கிறாய்? சண்டாளன்: 25 ஆண்டு காலமாக இவ்வாறு கூறிய பதில்களை கேட்டு பிரம்ம ராட்சசன் சண்டாளனிடம், நிறைய புண்ணியத்தை சம்பாதித்திருக்கிறீர்கள், நான் ஒரு பாவி, எனக்கு ஓர் இரவு புண்ணியத்தை தாருங்கள் என்று கேட்டது. அதற்கு சண்டாளன்: புண்ணியம் என்னுடையது, நான் அதை தரமாட்டேன், என் உடலை எடுத்துக்கொள் என்றான். சரி, குறைந்தபட்சம் 2 மணி நேர புண்ணியத்தையாவது கொடு என்று வேண்டிற்று. அப்போது சண்டாளன்: என்னால் புண்ணியத்தை தர முடியாது. அது சரி, உன்னுடைய பாவம்தான் என்ன என்று சண்டாளன் கேட்டான். அப்போது பிரம்ம ராட்சசன் தன் வரலாற்றை கூறியது. என் பெயர் சோமசர்மா, நான் தேவசர்மா என்ற அந்தணரின் மகன். ஆனால் நான் தீய நடத்தையில் வாழ்ந்தேன். உபநயனம் ஆகாத ஒரு பிராமணன், யாகங்கள் செய்ய தகுதியில்லாதவன். அப்படியான நான் ஒரு யாகத்தை நடத்திவிட்டேன். அதன் பயனாய் இப்பிறவியில் நான் பிரம்ம ராட்சசனாய் பிறந்துள்ளேன் என்றது. அது கேட்டு மனம் இறங்கிய சண்டாளன் தன் புண்ணியத்தில் ஒரு பகுதியை பிரம்ம ராட்சசனுக்கு அளித்தான். பிரம்ம ராட்சசன் மகிழ்ச்சியுற்று தன் நன்றியை தெரிவித்து ஒரு புனித தீர்த்தத்தை அடைந்து தவமியற்றி விடுதலை பெற்றான். அதன் பின் சண்டாளன் தீர்த்த யாத்திரையாக பல இடங்களுக்கு செல்ல ஓரிடத்தில் அவனுக்கு அவன் முற்பிறவி நினைவுக்கு வந்தது. அவன் முற்பிறவியில் சகல சாஸ்திர வேத பண்டிதனாக இருந்தான். யாசகம் எடுத்து உணவு உண்டான். இந்நிலையில் ஒரு நாள் சில திருடர்கள் பசுக்களை திருடி ஓட்டி வர அவற்றின் குழம்பு தூசி உணவில் விழ அவன் வெறுத்து யாசகம் பெற்ற உணவை வீசி எறிந்தான். அவ்வாறு உணவை எறிந்ததால் சண்டாளனாக பிறந்தான். இந்த பாவத்திற்காக தவமியற்று அவன் மன்னிக்கப்பட்டான். 33ஆம் பகுதி முற்றிற்று.